ஜீவா, கேள்வி ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். இதை நான் சொல்லிட்டேன், அப்புறம் நேரத்தை எடுத்துடக்கூடாது. சொல்லுங்கள். அதாவது ஊழலற்ற ஆட்சி என்பதால் ஆதரிக்கிறேன்னு மரியாதைக்குரிய மதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவரே ஓப்பனாக வாய் தவறி சொன்ன வார்த்தை, உங்கள் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செஞ்சுட்டு தேர்தலை நடத்துவோம், நான் வெற்றி பெற செய்கிறேன் என்று அவர் கூறினார் அப்படின்லாம் அவரே சொல்லியிருக்கிறார். இந்த ஆட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சூழல் இதுவரையும் வந்ததில்லை. கிளீனாக காங்கிரஸ், திமுக, அதிமுகன்னு மாறி மாறி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான சூழல் வந்ததில்லை. அதனால் கர்நாடகா மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி, பீகார் மாதிரி, ஆயாராம் காயாராம், இந்த குதிரை பேரம், இதுக்கெல்லாம் வழியே இல்லாமல் இருந்தது. இப்போ அப்படி ஒரு சூழல் நமக்கு வந்துருச்சு. அப்போ இந்த கட்சியினர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், திமுகவில் இந்த மத சார்பற்ற சக்திகள் ஆதரவை கேட்குறாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க, மேஜிக் நம்பரை தாண்டி நம்பர் வந்திருக்கு. இருந்தாலும் அவர்களுக்கு வந்து 130 சீட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அது தாவேக்கா. அதனால தான் அவங்க சிவி சண்முகம் போய் பார்த்து அவருக்கு சால்வை போடுறது, அதுக்கப்புறம் 4 பேர் அவங்க வர முடியல, சட்டப்படி அவங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டம் வரணுன்னா 4 பேரை ராஜினாமா செஞ்சாது மெயின்டைன் பண்ணுறது. இப்போ வைகோலேருந்து 2 பேர் கிடைப்பாங்களான்னு எதிர்பார்க்குறது. இதெல்லாம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் என்னைக்கு இருந்தாலும் நமக்கு பிரச்சனைன்னு அவர் பார்க்குறாரு. அவர் இயல்பாக இருக்க முடியல. அவர் வந்து இயல்பில் வந்து இடதுசாரி சிந்தனையோ திராவிட சிந்தனையோ கிடையாது. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. இப்போ இந்த இடதுசாரிகள் ஏன் தமிழ் தாய் வாழ்த்து, ஏன் வந்தே மாதரம், இதெல்லாம் இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இதை வந்து விஜய் வந்து விரும்ப மாட்டார். இடதுசாரிகள் இப்படி நசன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவருடைய பார்வையில். ஏன்னா அவர் அந்த கொள்கை தத்துவம் அவருக்கு கிடையாது. இடதுசாரி தத்துவமோ தொழிற்சங்க உணர்வு இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. இவங்க ஒவ்வொன்றா சொல்லி 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 மாற்ற வைக்கிறோங்கிறதும், அடுத்த நாள் அவங்க வந்து பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோன்னு அவர் மாற்றிட்டாருன்னு சொல்கிறதும் உள்ளுக்குள்ளே அவர் விரும்ப மாட்டார். அவர் என்னடா நம்மளை இவங்களை சொல்லி ஜோசியர் விஷயத்துலேருந்து இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த ஒரு கன்னடராக போட்டிருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டு பிரதிநிதியாக ஒரு கன்னடரை போய் போட்டிருக்கிறாங்க. அவருடைய தகுதிங்கிறது ஜனநாயக படத்தையும் தயாரித்தாருங்கிறதுனால. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது கேள்வி கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎம் அவர் வெங்கட் நாராயணன் ஆந்திராக்காரர் முதல்ல கர்நாடகன்னு வச்சு இப்போ ஆந்திராக்காரர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி ஓகே. ஒரு தெலுங்கரை போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு இல்லாத ஒருத்தரை தமிழ்நாட்டு பிரதிநிதியாக போட்டிருக்கிறாங்க. தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிறது மட்டும் விமர்சனம் கிடையாது. அதை தாண்டி அவ்வளோ பெரிய ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு அறிவுசார் பொறுப்புக்கு எப்பேற்பட்ட நபரை அவர் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம். அப்புறம் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக இடதுசாரிகள் வேறு வழி இல்லாமல் சும்மா இருந்தாலும் ஒரு மார்க்சிய தத்துவத்தை படித்தவங்களால, இந்த மாநில சுயாட்சி இதெல்லாம் உணர்ந்தவங்களால கேள்வி கேட்காம இருக்க முடியாது. கனகராஜ் விமர்சிக்கிறார், பாலபாரதி விமர்சிக்கிறாங்க, மதுக்கூர் ராமலிங்கம் கிண்டல் அடித்து தள்ளுறாரு இந்த விஜய் ஆட்சியை. சிபிஎம் ஆதரிக்கிற ஆட்சி தான், சிபிஐ ஆதரிக்கிற ஆட்சி தான். இருந்தாலும் ஏன்னா அவன் பேசிக்காக தொழிற்சங்கம், விவசாய சங்கம், குடும்பம், தனிச்சொத்து, அரசு, ஏங்கல்ஸு, மார்க்ஸ்னு படிச்சுட்டு வந்தவங்க, இப்போ வகுப்பு எடுத்து வந்தவங்க. அவங்க வந்து இப்போ விஜய் கட்சியினுடைய இந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியும்? அவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யதார்த்தத்தில் அவங்களுடைய மார்க்சிய ஸ்கூல் ஆஃப் தாட்டிலிருந்து அவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விடுதலை சிறுத்தைகள்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ் பாலாஜி போன்றவங்கெல்லாம் குதிரை பேரம் நடக்குதுன்னு அவர்கள் சொல்கிறார்கள். யார்? அவங்களுடைய அரசு தான் நடக்குது அமைச்சரவையில். அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க, இது என்னங்க ராஜினாமா செஞ்சுட்டு சேர்றதுனா எப்படின்னு. காங்கிரஸ் ஜோதிமணி இதை விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ இந்த தன்மையை வந்து விஜய் விரும்பலை. என்னடா அந்த இடதுசாரிகள் வந்து பெரியாரிஸ்டா, ஏன்னா அவருக்கு கொள்கை தலைவர் பெரியார்லாம் கிடையாது. அவர் சொல்கிறாரே ஒழிய அவர் மாநில சுயாட்சி தன்மையில் உடையவர் கிடையாது. இப்போ இந்த கேள்வியெல்லாம் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம்மும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கங்கிறது அவருக்கு ஒரு தொந்தரவாக இருக்குது. இதே இது ஒரு அதிமுக எம்எல்ஏ வந்தால், ஒரு பிஜேபி எம்எல்ஏ வந்தால், இந்த டெல்லியை நோக்கி கேள்வி கேட்குற பிரச்சனையெல்லாம் இருக்காது. பிஜேபி எதிர்கொள்கிற பிரச்சனை வராது. ஏன் குர்பானியை இது பண்ணிக்கிற பிரச்சனைலாம் வராது. நீட்டாக ஸ்மூத்தாக போயிடலாம். விசில் சின்னத்திலேயே அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம். இவனுடைய ஆதரவுங்கிறது தேவைன்னு நினைக்கிறார். ஸோ வெளிப்படையாக வைகோவையும் குதிரை பேரத்துக்கு அவர் கூப்பிட்டுருக்கிறாரு. இதை வைகோவே ஒப்புக்கொண்டு சொல்லி இருக்கிறாரு. கடுமையான வார்த்தையை பிரயோகிக்கிறீங்க. குதிரை பேரன்னு அவ்வளோ பெரிய தலைவராக இதுவரைக்கும் உங்கள்கிட்ட பயணித்தவர் குதிரை பேரத்துக்கு வைகோ அடி பண்ணிட்டாரா? இல்லை, வைகோ சொல்றாருல. வைகோ சொன்னாரு இந்த மாதிரி எங்க எம்எல்ஏலாம் ராஜினாமா செஞ்சு நிக்கலான்னு கேட்டேன்னா அவர் சொல்றது தான், நம்ம எதுவும் சொல்றது இல்லை. அவர் சொல்றாரு. அவங்க எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு நிக்க போறாங்களான்னு தெரியல, அவங்க முடிவு எப்படி இருக்க போகுது தெரியல. ஆனா அவரே சொல்றாரு, விஜய் வந்து ரொம்ப ஓப்பனா வாங்க, 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செஞ்சுட்டு வாங்க, நம்ம ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆட்சியினுடைய ஊழலற்ற ஆட்சியை நான் காப்பாற்ற நான் ஆதரவு தரேன்னு அதே வைக்கவே சொல்றாரு. தொடர் ஜீவா, இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்வாங்கி நீங்க தான் பதில் சொல்றீங்க. இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, வைகோ குதிரை பேரம் நடத்தினாரு, குதிரை பேரம்னு அவர் சொன்னார், நான் சொல்லலை. வைகோ அவர்கள் என்னுடைய 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா சென்று இல்லைங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு விஜய் சொன்னாருன்னு வைகோ சொன்னாருன்னு சொன்னேன் நான். அப்போ ஆல்ரெடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு.
நிறுத்துங்க, இன்னும் 2 எம்எல்ஏ சீட்டு காலியாகட்டும், நான் நின்று ஜெயிக்க வைக்கிறேன்னா இது நோக்கம்ங்கிறது 130 சீட்டுங்க. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி வைகோ அவர்கள் தனிச்சின்னத்தில் நின்று ஜெயிக்கணுங்கிறதுலாம் விஜயோட நோக்கமா, ஆசையா, லட்சியமா இருக்குமாலாம் எனக்கு தெரியல. அவங்க அப்படி நினச்சிக்கலாம். வைகோ விஜய் அவருடைய லட்சியம் எங்களுக்கு ஒரு தனிச்சின்னத்தில் நிற்க வைக்கிறது, திமுக எங்களுக்கு தரலை, திமுக எங்களை பழி வாங்கிருச்சு, விஜய் சாராருன்னு அவங்க சொல்லிக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம், நான் அதை மறுக்கலை. ஆனால் நான் இங்கே நாம பொதுவாக கட்சிக்கு அப்பாற்பட்டு பார்க்குறப்ப இவங்களுக்கு இப்போ 108 தான் இருக்குது. கம்யூனிஸ்ட் குடைச்சல், விடுதலை சிறுத்தைகள் குடைச்சல், அவங்க எல்லாமே டெல்லிக்கு எதிராக பேசும் கட்சிகள். விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் அதை நீங்கள் திருப்பி பிஜேபிக்கு ஆதரவான ஆள் மாதிரி ஒரு பொர்ட்ரேட் பண்ணுறீங்க. இல்லை நான் கேட்குறேன். இல்லைங்க, இல்லை உண்மையிலே கேட்குறேன். அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஆதரவு இருக்கா? விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் இருக்கும் பட்சத்தில் விஜய் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்காது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் விஜயும் ஒரே சமதட்டில் பயணிப்பவர்கள் அல்ல. சரி, இப்போ அழகா காரை செல்வராஜ் அவர்கள் அவர் அறியாமலே ஒரு உண்மையை சொன்னார். திராவிட இயக்க கொள்கையில் நாங்களும் திமுகவும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கை தான். கிட்டத்தட்ட இல்லை, 100 விழுக்காடு ஒரே கொள்கை வந்து அவங்க. 95% ஒரே மாதிரி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். இடதுசாரிகளும் திமுகவும் ஒன்றும் கிடையாது. இடதுசாரிகள் வந்து இந்திய தேசியத்தை ஏற்றுக்கிட்டவங்க. அவங்க வந்து மாநில உணர்வு, மாநில சுயாட்சிங்கிறது வேற பார்வை. இந்திய தேசிய உணர்வுடைய தேசிய கட்சி. அதனால் அது திமுகவுடைய அப்படியே பொருந்தாது. ஆனால் இருந்தாலும் 70% பொருந்தும். மற்ற அந்த பிஜேபி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்புல ஒன்றா சமூக நீதி கோட்பாட்டலாம். ஆமாம், அதுலலாம் பொருந்துவாங்க. மற்றபடி வந்து 100க்கு 100 விழுக்காடு பொருந்துகிற ஒரே கட்சி திமுகவோட மதிமுக தான். ஏன்னா திராவிட கட்சிங்கிறது இன்னைக்கு திமுக, மதிமுக. அதனால் ஆனால் அதிலிருந்தே அவங்களுக்கு வந்து எங்களுக்கு சின்னம் கொடுக்கலன்னு கோவிச்சிட்டு வர்றாங்க. விஜய் வந்து இவங்க நினைக்கிற மாதிரியான மதிமுக கொள்கையில் அடங்கிய கட்சியெல்லாம் இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க இருக்காது. இடதுசாரிகள் நினைக்கிற அமைப்பாகவும் இருக்காது. அவர்கள் இப்பயே தேசிய கீதம், வந்தே மாதரம், தமிழ்தாய் வாழ்த்து, தோடிரை போடுறது, கன்னடரை டெல்லி பிரதிநிதியாக நியமிக்கிறது, ஜெகதீஷ் பழனிசாமி தனிச்செயலாளர், நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சு. நிறைய அதிகார மையங்கள் பியூரோக்ராட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி திமுகவிடம் அதிகார மையங்கள் நிறையா இருக்குங்கிற விமர்சனம் இதெல்லாம் வச்சு தான் திமுகவை தோக்கடிச்சிருக்கிறாங்க. விஜய் கட்சியிடம் வந்தது. இதெல்லாம் இடதுசாரிகள் கேட்காம இருக்க மாட்டாங்க. சிபிஎம் தலைமை எப்படி வேணாலும் இருக்கட்டும், சிபிஎம் தொண்டர்கள் இருக்கான்ல, அவன் முதலாளித்துவத்தை எதிர்த்து இதெல்லாம் எதிர்த்து பேசினவன் வந்து அவன் இதெல்லாம் கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க, கேட்டுருவாங்க. அது என்னதான் இருந்தாலும் விஜய் கட்சியினுடைய நாற்காலிக்கு அது ஒரு பிரச்சனை. அப்போ இவங்கெல்லாம் இல்லாத ஒரு 4-5 பேர் அப்படியே நம்ம சொல்றதுபடி கேட்கணும், பிரச்சனை இல்லாமல் நம்மளை ஆதரிக்கணும் அப்படிங்கிற நபர்கள் வேணும். அதுக்கு தான் அவர் சிவி சண்முகம், வேலுமணின்னு அந்த மாதிரி நபர்களை ஆதரிக்கிறார். இப்போ விசிகா பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, வேலுமணி, சிவி சண்முகம்லாம் ஆர்எஸ்எஸ் மாநாட்டிலே கலந்துக்கிட்டவங்க. அதனால அதுவும் திராவிட கட்சியாக இருந்தாலும் அது வேற மாதிரி. அதனால விஜய் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் விரும்புறாரு. அதெல்லாம் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, தேவையில்லாம. அப்ப நான் என்ன கேட்குறேன், அப்போ விஜய் வந்து நீங்க சொல்ற கணக்கை பார்த்தா ஒரு மறைமுகமாக மைய அரசிட்ட மோதாத போக்கும், சித்தாந்த ரீதியாக அப்படி பட்டும் படாம போன்னு நினைக்கிறா. டெல்லியோட நாங்க மோத மாட்டோம் அவரே சொல்லி, எதிர்க்க மாட்டோம் அவரே சொல்லி. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதை விட்டுருங்க. இரண்டாவது நீங்க சொல்றதை பார்த்தா சித்தாந்த ரீதியாக அப்படி ஒரு மாதிரி போகலாம். இல்லை, விஜய்க்கு பாஜக ஆதரவு சித்தாந்தமும் கிடையாது, எதிர்ப்பு சித்தாந்தமும் கிடையாது. அதை சொல்லுங்க. அவர் ஆதரவு சித்தாந்தமும் கிடையாது, இந்துத்துவவாதியும் கிடையாது. அவர் ஒன்றும் பெரிய இந்து ராஷ்டிராவாக போகிறேங்கிற அந்த வலதுசாரியும் கிடையாது, பாட்டாளி வர்க்க சர்வதேசிங்கிற இடதுசாரியும் கிடையாது, மாநில உணர்வு, மாநில சுயாட்சி, ஆரிய எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு பேசுகிற திராவிட சித்தாந்தமும் கிடையாது. அதனால் சித்தாந்தம் இல்லாதவர்கள் இயல்பாக வலதுசாரிக்கு பலியாவாங்க, விளையாவாங்க. வலதுசாரிகளுக்கு பிடிக்கும் எப்போவுமே இந்த கவர்ச்சியால் வர்றவங்க, இந்த மாதிரி ஆட்களை வந்து வலதுசாரிகளை பயன்படுத்திக்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொலிட்டிக்கல் ஆன ஆட்களை வந்து வலதுசாரிகளுக்கு, பிஜேபிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியா முழுவதும் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ பவன் கல்யாண் இருக்காரு. பவன் கல்யாணை நீங்கள் பெரிய பிஜேபின்னு சொல்ல முடியாது, இடதுசாரின்னு சொல்ல முடியாது, ஆனால் பிஜேபி ஆளாக தான் இருக்கிறாரு. அதனால் அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவங்க வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப ஓப்பனாக நான் பிஜேபி ஆளுன்னு சொல்லி ஒருத்தர் அரசியல் செய்ய முடியாது. அதனால் விஜய் வந்து அப்படி ஒரு நிலை எடுக்கிறாரு. அவருக்கு இப்போ 130 சீட்டு வேணுங்க. அதுக்கு நீ குதிரை பேரன் வைங்க, டைனோசர் பேரன் கூட வைங்க, அது பிரச்சனை கிடையாது. என்ன வேணாலும் வச்சுக்க, வச்சுட்டு நீ பண்ணிட்டு விசில் நின்று ஜெயிக்கணும், நீ எனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அது வந்து அவர் எதிர்பார்க்குறாரு. அந்த 130 சீட்டு வந்துட்டா இந்த இடதுசாரிகள் 4, விடுதலை சிறுத்தைகள் 2 பிரச்சனை கிடையாது. ஆதரவு தந்தா தான், ஒரு வேளை விளக்குனா கூட எனக்கு ஆள் இருக்கு. இப்போயே அவர் 4 டெஸ்ட்டில் ஜெயிச்சிருவாரு. எல்லாத்தையும் ராஜினாமா செய்ய வச்சாலே அவர் ஆட்சியை தக்க வச்சுப்படுமே. இப்போ 234 பேர் இல்லையே, ஆல்ரெடி 5 பேர் அவுட்டு, 229 பேர் தானே இப்போ கணக்கு. இப்போ நீங்கள் பாதி வச்சா 108ங்கிறது மெஜாரிட்டி நம்பராச்சே. கரெக்ட், புரியுதுங்களா? இதுவே ட்ரிக்கு தானே. ஒருத்தரை ராஜினாமா செய்ய வைக்கிறதே ஆட்சியை தக்க வைக்க தானே. உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? இப்போ ராஜினாமா செய்வதன் மூலமாக விஜய் கட்சியை ஸ்ட்ராங் பண்றாங்க. அதுதான் ஃப்ளோர் டெஸ்ட், இதுதான் குதிரை பேரம். அதை தான் சொன்னேன்.